தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாசமிகு பார்வையாளருக்கும் நல்லது ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் நவரசர் நடிப்பு எல்லா குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை வேடம் எல்லாத்துக்கும் அற்புதமாக பொருந்தக்கூடிய அருமை பண்பாளர் மரியாதைக்குரிய திரு பாண்டு சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று விட்டு, நவரசங்களிலே நகைச்சுவை ரசம் தான் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமான ஒரு டானிக் அப்படின்வாங்க. ஏன்னா வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே இருட்டு இருக்காது, அது மாதிரி மகிழ்ச்சி எங்கே இருக்கோ அங்கே துன்பம் இருக்காதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிற விஷயம். அந்த காலத்தில் மேயர் முத்து இருந்தார் மதுரையில், அந்த மாதிரி மதுரை முத்தாள் மாதிரி பெரிய லெவலில் வரணும்னு என்னுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. நன்றி. என்ன அஞ்சா நைட்டு 3 மணிக்கு ஒருத்தன் பில்கேட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஹலோ சாஃப்ட்வேர் பில்கேட்ஸா? அவர் பதிர்ப்பு என்னப்பா என்ன நீங்கள் ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்லாம்? ஆமாம். என்ன கம்ப்யூட்டரில் மை பிக்சர்ஸ்னு வச்சுருக்கீங்க, என் படமே ஒன்று கூட காணா அப்படின்னு இருக்கான். அம்மா இது வரைக்கும் நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், இதை கண்டுபிடிக்கல. சரி அதை விடுங்க, மை டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, எங்கள் வீட்டு பத்திரம் ஒன்று கூட அது இல்லையே அப்படின்னு இருக்கான். அவர் டப்புன்னு கட் பண்ணிட்டார். இனிமேல் நம்ம இந்த பக்கம் கனெக்ஷனே கொடுக்கூடாதுன்ற அளவுக்கு போயிட்டார். சரி அதை விடுங்க, விண்டோஸ்னு போட்டுருக்கீங்க. நானும் திறந்து பார்க்குறேன், பக்கத்து விட தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன செய்ய முடியுமா? அவன் பல பேரை சமாளிக்க வேண்டியது. விண்டோஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டெல் இன்சைட்னு போட்டிருக்கோம். அது ஏன் போட்டுருக்குன்னா மென்டல் அவுட் சைடும். இனிமேல் யாரும் கம்ப்யூட்டருக்கு உட்கார மாட்டாங்க. ஏன்னா பேச்சு நண்பர்கள் சுவாரஸ்யம் சொல்லும்போது அடிக்கடி அது என்னன்னா, அது ரொம்ப நல்லா பேசினாத்தான் போச்சு. நம்ம ஏமாத்தன் நினச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆரம்பித்தா மாப்ப டேய் நண்பா ஒரே தலைவலியாக இருக்குடா, சும்மா நீ மட்டும் சொல்கிற உனக்கு தலைவலி. நேற்று எனக்கும் தலைவலி தான்டா. உடனே என் மனைவிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா, உடனே தலைவலி நின்றுச்சு. அப்படியா உன் மனைவி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு இருக்கான். யார் செருப்படி வாங்கிருக்கு? அது அவனுக்கு கொடுப்பா, ரைட்டு உனக்குமா கொடுப்பா, செவ்வில் தானே கொடுப்பா. அதாவது எங்கே, அதாவது சந்தில் பந்து விளாட்றவனை பார்த்துருக்கோம், பொந்தில் பந்து விளாட்றவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறையா இருக்கா. சின்ன கேப்பு கிடைச்சா கூட அதில் எப்படி விளாட்றது பூந்து அது நடக்கு. ஒரு தடவை டான்ஸு நடன நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு முன்னுக்கு ஒரு பெரிய டெம்போ லாரியை வந்து நிறுத்திருக்காங்க மறைச்சு. ஹலோ யாருங்க அந்த லாரி எடுங்க, ஒன்றுமே பார்க்க முடியல. ஏன் டான்ஸ் நிகழ்ச்சி நடக்கும்போது எதுக்கு டெம்போ லாரி வந்து நிறுத்திருக்கீங்க? சும்மா இருங்க, அவர் தான் டான்ஸில் ஒரு டெம்போ வேணும்ட்டாரு. டெம்போன்னா நல்லா எனர்ஜி ஆடன்னு சொல்லுது, அதுக்கு லாரியை வந்தால் முன்னுக்கு நிறுத்துவாங்க. இது நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளாம் மகிழ்ந்துக்கிற வேண்டியதான். குழந்தைகள் சில விஷயம் சொல்லுவேன், ரொம்ப ஆழமாக யோசிச்சு சொல்லுவேன், ரொம்ப நம்மளுக்கு குதர்க்கமாக வருது. ஒரு தடவை சொன்னா அவருக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? அங்கிள் நீங்கள் நல்லா கொசு கடிக்காமல் இருக்க என்ன செய்யுமா சொல்கிறா, உடம்பூரா மிளகாப்பொடியை தடவிட்டு நீங்கள் படுத்துங்க நைட்டு, அப்போ கொசு கடிக்க வரும். உங்களை கடிச்சோன்ன காரத்தில் தண்ணி குடிக்க தண்ணி தொட்டிக்கு போகும், நீங்கள் அப்படியே பின்னாடியே போய் கொசு குடிக்கிறாரு பின்னாடி தள்ளி விட்டுருங்க அப்படின்டா. கொசு ஒருத்தரை கடிச்சுது. உடனே அவர் ஃப்ரெண்டு சொன்னார், டேய் கம்முன்னு விஷத்தை குடிச்சிட்டு படுத்துரு, உன் விஷத்தை அந்த கொசு குடித்தா அது செத்துரும், இவன் தான். ஈவ்டி சிங்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போய் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஒன்றா பசங்க வந்து ஈவ்டி சிங் பண்ணினே இருக்காங்க, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு. அப்பா சூப்பர் ஐடியா கொடுத்தாரான். என்ன பண்ணி கையில் மிளகாப்பொடி, நீங்கள் சொன்னீங்களா மிளகாப்பொடி, கையில் மிளகாப்பொடி ஸ்டாக் ரெடியாக வச்சுக்கோ, வந்தாங்கன்னா தூவிடுன்னு. சரி போயிருக்கு மிளகாப்பொடி எடுத்துன்னு. அடுத்த நாள் வந்து கேட்டாரான் எப்படின்னு, பசங்க பின்னால் இட்லியோடு வராங்கன்னு தான். கேட்குது எழுத்து வீட்டுக்காரம்மா, நைட்டு உங்கள் சின்ன 1 வயசு பையன் திடீர்னு அழுதான்னா முதல்ல நீங்கள் எந்திரிப்பீங்களா உங்கள் வீட்டுக்காரர் எந்திரிப்பாரா? நான் எந்திரிக்க மாட்டேன், வீட்டுக்காரர் எந்திரிக்க மாட்டோம், அந்த தெருவில் இருக்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்படி அழுதுருக்காங்க அடிவத்துலேருந்து அப்படின்னா அது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப குதர்க்கமாக போயிடும். குழந்தையில வச்சு பேசும்போது என்ன சுவாரஸ்யம்னா, இந்த கோவத்தில் மையனை திட்டுறார், இன்னையிலேருந்து ஏன் நீ மையம் கிடையாது, நான் உனக்கு அப்பா கிடையாதுடா. கிச்சன்லேருந்து அந்த அம்மா, அது இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமாக்கும், நான் கணிச்சிவாக இருக்கும்போது அதான் நான் சொன்னேன் பாவிப்பேன், அதெல்லாம் நம்ப மாட்டேன், இன்னைக்கு புதுசாக உனக்கு புத்தி வந்திருக்கு. ஏன்னா ஆழமாக 4 பேர் இருக்க இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இப்படித்தான் தொய்வாயிரு. 100 ஆள் பையனை கூட்டு இப்போ நண்பர் வீட்டுக்கு போனார். என்ன பையனோட வந்திருக்க? இந்த மனித குரங்க பார்க்கணும், மனுஷ குரங்க பார்க்கணும். சரி உங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். ஏன்டா ஏஞ்சர் போங்க என்ன வெடிக்கிறேன் நீ, இதுக்கு அவனை தேடி வர சொன்னேன். இன்னொன்று தோசைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா அப்படின்டா. இல்லை வில்லங்கமாக ஏதாவது சொல்ல போகிறேன், என்ன எதுப்படி வந்துச்சு தோசை ஏன் அந்த பேர் வந்துச்சு? முதல்ல மாவு ஊற்றுனா சை அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், ஒரு சையா. மறுபடியும் அந்த தோசை திரி போட்டோன்னா மறுபடியும் ஒரு சைன்னு வரும், அப்போ 2 சை. தோவுக்கு ஹிந்தியில் என்னது, 2க்கு என்னது ஹிந்தியில் தோ, அப்போ 2 சை தோ சை. போயிட்டு வரவா அப்படின்டா. நீ போயிட்டு வராத, நான் போயிட்டு வரேன்டா ஊரை விட்டு, இந்த ஊர் நம்மளுக்கு இடம் கிடையாது. கோயில் திருவிழா வருதுங்க, ஏதாவது நன்கொடை எழுதுங்க, ஒரு சின்ன தொகை எழுதுங்க, வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு. ஏயா நீ என்ன நினச்சிருக்க, ரூபா சொன்னியா, ஒரு 100 200 300 எழுது, வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு. நீ 300 வரைக்கும் நான் சொன்னேன், நான் 400 எழுதுறேன். இப்போ அடுத்த வேண்டா போவானா? காரணம் எல்லோரும் வாக்கிங் போகும்போது நாயை பிடிச்சிட்டு போவோம். ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மயிலை வாங்கி பிடிச்சிட்டு போனேன். காலையில் 7 மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க.
என்ன வினோதமான ஆள் இருக்கே, என்னங்க 4 மைலோட போகிறீங்க? டாக்டர் சொன்னார், உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல் இப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது. அதுதான் அறிவு வந்து எல்லாருக்கும் 5 அறிவு 6 அறிவு, இப்போ எனக்கு 7 அறிவு. ஆள் 3 அடி இருக்கா, மூளை 300 கிலோமீட்டருக்கு இருக்குது நீட்டிக்கிட்டு. இப்படி யோசிக்கிறது. காலேஜில் எப்படி நடக்குன்னா, ஒரு மருத்துவ கல்லூரி, அது வந்து உடல் உறுப்புகளை காமிச்சு படம் நடத்துறது. பெண்கள் இல்லை, பூரா ஆண்களாக இருக்காங்க. மாணவர்களே, இதான் பெண்ணுடைய பிரேதம். சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா நடத்திட்டு கடைசியில் டெஸ்ட்டு. ஒரு உறுப்பை காமிச்சு கற்பப்பையை காமிச்சார். இந்த உறுப்புக்கு பேர் என்னது? 15 பேருமே தெரியலன்றாங்க. சார் நான் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள் சார். இந்த உறுப்பானது உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, சொல்ப்பா. அவன் அப்படி யோசிச்சுட்டு, சார் மூளை சார் அப்படின்னு இருக்கான். அரு இவனுக்கு இல்லைன்னா அது சரி, அவருக்குமே எல்லாம் போகும். இந்த மாதிரி நேரத்தில் தான் அவரை காலி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம கலாச்சாரத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் விருந்து. விருந்து மருந்து 3 நாள் அப்படின்னா எதுக்குன்னா, வந்தோன்னே திரும்பணும்னு சொல்லி. ஏன்னா ஆர்மோ உங்கள் வீட்டில் 5 நாளாக தங்கியிருக்காரு, நல்ல வசதியாக இருக்குன்னு வந்தேன், சரி தங்குடான்னு சொல்லி இப்போயே வசதியாக இருக்குன்னு சொல்லி இங்கேயே தங்கிக்கிட்டான். கேப்பு கிடைக்கிறப்ப சொல்லிக்கிறது. ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம்னா, சாப்பாடில் பள்ளி சத்து கிடந்துச்சுன்னா விஷமுடுவான், அதே கோழி சத்து கிடச்சா ஆஹா பிரியாணி அப்படின்டுவான். சாப்பிட்டு முழுங்குறதுக்கு. இன்னும் சிலர் சாப்பிட்டான்னா அந்த தட்டை நம்ம கழுவி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நக்கியே கலவலவலன்னு இருக்கும். இப்படி சாப்பிட்றது என்னென்னா, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கூந்தல் வந்து 5 அடி நீளம் இருக்குமா. பூ வந்து கொஞ்சமாக வச்சுருப்பான், ஒரு 1/4 முழத்துக்கு அப்படி ஓரத்தில். இது அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பூவு 5 அடி முழத்துக்கு நீளமாக தூங்குது, கூந்தலை காண விளக்கிட்டு பார்க்குறாங்க. கூந்தல் எங்கே உங்களுக்கு இருந்துச்சப்போ ஒன்றும் காணா அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், நம்ம அதோட இருக்கிறது நம்மளுக்கு நல்லது வேறு. ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு போய் அதே நடக்கும். மேனேஜர் கேட்டார், சம்பளம் எப்படி தம்பி எதிர்பார்க்குற? மாத சம்பளம் வேணுமா, இல்லை வார சம்பளம் வேணுமா, இல்லை டெய்லி சம்பளமாக வேணுமா, நீ எப்படி எதிர்பார்க்குற? ஐயா மாத சம்பளத்தை மாதம் கொடுங்க, நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். அதே போல் வார சம்பளத்தை வாரமாகவும் கொடுங்க, நான் இதை வெயிட் பண்ணுறேன். டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுத்துருங்க. எதுக்கு உங்களுக்கு எனக்கு பிரச்சனை? இப்போ எப்படி அப்போ என்ன இருக்க, நாங்கள் இருக்குவேன் ஆள் நடப்பேன். இன்னொரு அலுவலகத்தில் ரூபாய் குச்சியில் ஊற்றி இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே எட்டி பாயிண்ட், என்னங்க கொஞ்சம் கீழே இருக்குங்க, நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி தான் தருவோம். அங்கே உயர்த்தி கொடுக்குறது. இன்னைக்கு உள்ள பரபரப்பா மனுஷ வாழ்க்கை எந்திரமயமாக போன நேரத்தில் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப சிரிக்கிறதுக்கான உணர்வை நம்ம உண்டு பண்ணிக்கிறோம்ன்றக்காக பெரியவங்க சொல்கிற விஷயம். இன்னொன்று, இலக்கியத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. பெண் யானையும் ஆண் யானையும் உள்ளே போகுது, இப்படி காட்டு வழியாக போகும்போது அதில் ஒரு குட்டையில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு. இப்போ பெண் யானை வந்து அப்படி அந்த தும்பிக்கை வச்சு தண்ணி குடித்தது. அதுக்கடுத்து ஆண் யானை 2 ஒரே டயத்தில் வச்சு தும்பிக்கை எடுத்து 15 நிமிஷம் தண்ணி குடித்த மணிக்கு இருக்குது. தண்ணியுடைய அளவு குறையலை. இல்லை என்ன நினச்சின்னா, 2ம் தாகத்தில் இருக்குது, ஆனால் தண்ணி குறைவாக இருக்குது. அப்போ ஆண் யானை என்ன நினச்சிச்சு, அவள் கற்பமாக இருக்கா, அது பெண் யானை கற்பமாக இருக்குது, அது குடிக்கட்டுமேனு சொல்லி ஆண் யானை குடிக்கிற மாதிரி பாவனை பண்ணியிருக்கு. பெண் யானை என்ன செஞ்சு, அவர் ஆரோக்கியமானதான் வந்து நம்மளுக்கு உணவுகளை கொண்டு வந்து செய்ய முடியும், நிறைய இடத்துக்கு கூட்டு போட முடியுன்றக்காக பெண் யானை என்ன செஞ்சு, அதுவும் பாவனை பண்ணிச்சு ஆண் யானை குடிக்கட்டும்னு சொல்லி. இப்போ ஆண் யானையும் குடிக்கல, பெண் யானை 2 பேர் விட்டு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் அளவு குறையாமல் இருந்தது. இது எதுக்கு அந்த இடத்துல சொல்கிறேன்னா, அப்துல் காதர்ன்ற கவிஞர் சொல்வார், பெண்களுக்கு நகை நட்டு கொடுத்தால் சந்தோஷம் வருமா, வராது. காசு பணம் துட்டு கொடுத்தால் சந்தோஷமாக வருமா, வராது. இல்லை பட்டு கொடுத்தால் சந்தோஷமாக வராது. ஒருவருக்கு வாழ்க்கையில் விட்டு கொடுத்தால் மட்டுமே சந்தோஷம் வரும்னு சொல்லி அந்த கவிதை முடிப்பார். இது இல்லறத்தில் இன்பம் உங்குவதற்காக சொல்லக்கூடிய விஷயம். அதை நம்ம விட்டு கொடுப்பது மூலமும் விட்டும் கொடுக்கலாம், கொஞ்சம் நகைச்சியும் கொடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை முத்து ஜோக்கில் வந்து ஜோக்கை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த கண்டினியூவாக அதை ஞாபகம் வச்சுட்டு வர்றதுங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டைலாக் கொடுத்து அடுத்த டைலாக்குக்கு தேட வேண்டியது இருக்குது. என்னம்மா கண்ணுங்கிற படத்தில் வடிவேலு கோவை சரலா நான் வடிவேலு பேசி முடிச்சுட்டு கோவை சரலா பேசணும். கோவை சரலா பேசும்போது கடைசியில் என் டைலாக்கு, அவர் ஒரு பெரிய டைலாக்கு, அந்த அம்மா ஒரு பெரிய டைலாக், அப்புறம் நான் ஐஜி ஆரம்பிக்கணும், அவர் இன்ஸ்பெக்டர், அவருடைய ஒய்ஃபு. இவர் ஆரம்பித்தார் சக்தி சிதம்பரம் கட்டு, மறுபடியும் முடித்தார் இந்த அம்மா ஆரம்பித்தது கட்டு, 6 டேக் 7 டேக் போய்கிட்டே இருக்குது. என் டைலாக்கு மறந்தே போச்சு, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. கடைசியில் 2 பேரும் கரெக்டாக பேசி முடிச்சிட்டாங்க, என் டைலாக் வந்துருச்சு. அது எதில் ஆரம்பிக்கிறதுங்கிறத மறந்துருச்சு. அப்புறம் நீங்கள் தான் பார்த்து ஏற்பாடு பண்ணணும் ஐஜி சார் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்ததும் அந்த டைலாக்கு போயிடுச்சு. ஆனால் டேக் கோவத்தில் இருக்க சக்தி சிதம்பரம் பயந்து போய் மேடம் அப்படின்னு இழுத்தம் பாருங்கள், அதில் டைலாக் பிடிச்சிட்டேன். மேடம் நீங்கள் சொல்கிறது அப்படி, ஓ அங்கே வந்துருச்சு. மேடம்னு இழுக்கும் போதே அதை தேடுறேன், அந்த டைலாக் எங்கே விட்டோம் அப்படின்ட்டு. அந்த ஒரு சின்ன பிட்டுக்கு ஒரு டேக்குக்கு இப்படின்னா இவ்வளவு நேரம் சலிக்காமல் நானும் டைரக்டர் கட் சொல்லுவாருங்கிற மாதிரியே வெயிட் பண்ணுறேன். ராஜ்குமார் வயசுக்கு சத்தத்தையே காணும், அவர் பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டார். கண்டினியூஷன் பிடிக்கிறாரு பாருங்கள், அதுதான் எனக்கு இந்த ஆர்ட் ரொம்ப வாரம் நான் கவனிக்கிறதே இவர்கிட்ட. அதுதான் அதை இவர்கிட்ட தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி நன்றி நன்றி.
வம்சம் படத்தில் ஜம்சம் செய்திருக்கும் எங்கள் இயக்குனர் ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த வாரம் நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நடிகர் பாண்ட் சார் அவர்களுக்கும் வடசென்னை வெற்றி செல்வனின் வணக்கம். வெற்றி செல்வன், என்னங்க அங்கிள்? நீங்கள் வெறும் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதில் பார்த்தாலே எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டல் வாங்கிடுறீங்க. சூப்பர். நீங்கள் தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க? ஜோக் சொல்ல போகிறேன் அங்கிள். சூப்பர் வெற்றி செல்வன், அசத்திருங்க. தேங்க்ஸ் அங்கிள். இப்போ சொல்கிறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? வேசார்பட்டி மார்க்கெட்டில் திருட மாட்டிக்கிட்டான், உடனே வாங்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு, அப்படியா, இப்போவே வரும். சரி, நீங்கள் யார் பேசுறது? நான் தாங்க திருடன் பேசுகிறேன். இங்கே இவங்க கொடுக்குற அடியும் உதயம் என்னால் தாங்க முடியல, உடனே வந்து காப்பாற்றுங்க. ஒரு அக்கா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு மாடு உதச்சி எங்கள் மாமியார் கால் எலும்பு உடஞ்சி போச்சு. அதுக்கு இன்னொரு அக்கா சொல்கிறாங்க, என் வீட்டில் இருந்தால் மாட்டு இருக்குது, எதுக்கு பிரயோஜனம்? டாக்டர் கேட்குறாரு, ஏன்பா உன் மனைவிக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஃபீஸ் எப்போ கொடுக்க போகிற? பேங்க்லேருந்து பண்ணிட்டுக்கணுங்க டாக்டர். சரி, எப்போயா எடுக்க போகிற? யாரும் இல்லாத சமயமாக பார்த்து தான் டாக்டர் எடுக்கணும். சங்கீத வித்வான் உங்கள் மனைவி கிட்ட கோபமாக கேட்குறாரு, என்னாடி நான் எப்போ பாட ஆரம்பித்தாலும் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுற? அது வேற ஒன்றும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே பாருங்கன்னு தெரியாமல் நான் அடிச்சு தான் நீங்கள் கற்றுதா, என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான். 2 பேர் பேசிக்கிட்டாங்க. என் மனைவி என்கிட்ட கோச்சிக்கிட்டு அவள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டான். அப்படியா? எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைப்பா. ஏன் சார், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டையே வராதா? அது இல்லைங்க, நான் இருக்கிறதே அவள் பிறந்த வீட்டில் தானே. கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்க. ஏங்க, சீக்கிரமாக உங்கள் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஏன், என்னாச்சு? உனக்கு என்ன திடீர்னு இவ்வளோ ஆக்குற? இதை பாருங்க, உங்கள் அம்மாவை என்னால் ஒரு ஆளாக சமாளிக்க முடியல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, அது போகிறாங்களே அவங்க தான் என்னுடைய 2வது மாமியார். அடப்பாவி, நீ எப்படா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சொல்லவே இல்லையே. நான் எங்கே பண்ணிக்கிட்டேன்? என் மாமனார் தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், என்னங்கம்மா நம்ம வீட்டு சாக்கடை இன்னைக்கு இவ்வளோ சுத்தமாக இருக்குது, என்ன விஷயம்? அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அப்பா கிட்ட இந்த சாக்கடையில் 5 ரூபாய் காயின் தவறி விழுந்துடுச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். நன்றி நன்றி நன்றி. வெற்றி செல்வன், என்னங்க அங்கிள்? சூப்பர் வெற்றி செல்வன். தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் சொன்னீங்களே மாமியார் உதச்சிடுச்சுன்னு, அது மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போனாங்களாம், நாய் கடிச்சிடுச்சுன்ட்டு. டாக்டர் கேட்டார், ஏமா நேற்றுக்கு தானே உங்கள் மாமியாரை கடிச்சிடுச்சு, இது வெறி நாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊசி போட்டு அமிச்சேன், இன்றைக்கி அது உங்கள் உதட்டை கடிக்கிற வரைக்கும் என்னமா பண்ணீங்கன்னார். இல்லை, மாமியார் கடித்த நாய் ஆச்சுன்னா ஆசையாக முத்தம் கொடுத்தேன்ருக்காங்க. அதுதான். வெற்றி, எனக்கு உங்களை பார்த்தா ஒரே விஷயம் தான் மறுபடியும் ஞாபகம் வருது. செஸ் காயின்லேருந்து ஒரு பான் தானாக நடந்து வந்த மாதிரி இருக்கு. ஆல் தி பெஸ்ட், சூப்பர். தம்பி வெற்றி, என்னங்க அங்கிள்? கண்ணு வயசு என்ன? 4 years ஆகுதுங்க அங்கிள். 4 வயசில் என்ன பண்ணேன்னு யோசிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலாக பாண்டு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாருங்க, நாங்கள் தான் வச்சோம் பேர். நீங்கள் என்ன படிக்கிறீங்க வெற்றி செல்வன்? யூகேஜி. யூகேஜி படிக்கிறாரு. நான் நம்ம 2 பேருக்கு இந்த டைலாக் கொடுத்தா நாம் இவ்வளோ பேசுவோமா? எதுக்கு பேசுகிறேன், போயிருப்பேன் நிறைவேற்றி. பயங்கர திறமை. நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு முத பார்த்துட்டு நான் சந்தோஷத்துலேயே அழுதுட்டேன். அந்த டேலண்ட்டை நினச்சி அழுவச்சு வந்துடுச்சு. ரொம்ப சூப்பர். இது வேற மாதிரி. தம்பி வெற்றி, சொல்லுங்க அங்கிள். நீ பெரிய ஆளா, ரொம்ப பெரிய ஆளாக வரணும்னு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க அங்கிள். நன்றி.